கடுமையான வெயில தாங்க முடியாமல் தற்போது பலரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையிலும் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல பல பணிகள் இருக்கக்கூடியவங்க கடுமையான இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெயிலே நின்று கொண்டு வேலை செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது தொடர்பாக திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வானிலை ஆய்வாளர் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கடுமையான வெயில் இருக்கிறது, பல எச்சரிக்கைகளை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. குறிப்பா இன்னைக்கு நீங்க ஒரு ட்விட்டர் பதிவை கொடுத்திருக்கிறீங்க, அது தொடர்பான விஷயம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்ப அலை இருக்கும்போது கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி வெளியில் போகாதீங்க, 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க, தேவையில்லாமல் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா இது கட்டுமான தொழிலாளர்களுக்கோ இல்லை கூலி வேலை செய்வர்களுக்கோ பெரும்பாலும் இது பொருட்படுத்தாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தினக்கூலி வேலையாளர் அவர் அன்னைக்கு வேலை செஞ்சாதான் அவருக்கு சம்பளம் இருந்தால் தான் அவரோட சாப்பாடை அன்னைக்கு பார்க்க முடியும். கட்டுமான தொழிலாளரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. நமக்கு பார்க்குற வெப்ப அலையை விட அவங்க அதீத வெப்பத்தை பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 மாதம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக தொழிலாளர்கள் வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூலே வச்சிருக்காங்க. ஸோ அதை அவங்க மீற முடியாது. அவுட் ஸ்டேஷன்ல செய்யறோம். ஆமா, அவுட் சைட்ல இருக்கக்கூடிய வெளியில வேலை செய்யக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களோ இல்ல மிச்ச தொழிலாளர்களோ வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது காரணம் என்னன்னா அந்த சமயத்துல அந்த மத்தியான நேரத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமா இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்றோம், கைட்லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். சில சமயங்கள்ல அது சிலர் ஃபாலோ பண்றாங்க, சிலர் ஃபாலோ பண்றது இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒருத்தரை வேலை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு மாற்றா நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு தினக்கூலி செய்யறவர் வெயில் காரணமா நீங்க வேலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவருக்கு அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அதுதான் இன்றைய ட்விட்டர் பதிவில் நான் போட்டது என்னன்னா நம்ம தமிழகம் அந்த ஒரு நிலையை எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியா தான் நான் முதல் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ தொடர்ச்சியா மற்ற நாடுகளை நீங்க குறிப்பிட்ட மாதிரி அங்க வேலையை பிரிச்சுக்கிறாங்களா? அதாவது காலையில இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிச்சுக்கணும், அப்புறம் 2 டியூட்டியா பிரிச்சுக்கிறாங்களா? ஏன்னா இப்ப நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டினியூ சார்ட்ல இருக்கும். அப்படி பண்ணலாங்களா? அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்க 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா காலையில கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டு மத்தியானம் ஒரு 12:30 வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 மணி வரைக்கும் அவங்க கண்டிப்பா வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சு அவங்க ஒரு 7 மணி ஒரு 8 மணி. சில அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 7-8 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கிறதுனால அவங்க அந்த வேலையை சாயங்கால நேரத்தில் பண்றதுக்கு ஏதுவா இருக்கு. நமக்கு 8 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்காது. இருந்தாலும் காலையில கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சு பண்ணலாம். அதே மாதிரி மாலை எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணலாம். குறிப்பா இந்த மத்தியான நேரத்தில் பண்ணாம இருந்தா நிறைய பேருக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை இன்னும் நம்ம ஒரு வெள்ளத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளோ இல்லை புயலின் காரணமாக உயிர் சேதம் ஏற்படுவது எவ்வளவு பொறுப்பா நம்ம கணக்கு பண்றோமோ அது மாதிரி வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை நம்ம கணக்கு பண்றதில்லை. ஸோ நமக்கு தெரியவே தெரியாது வெப்பத்தின் காரணமாக நம்ம இவ்வளவு பேர் தான் நம்ம நாட்டில் காயமடைகிறாங்களா இல்லை உயிரிழக்கிறாங்களா கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம சரி ஓகே வெப்பத்தை ஒரு இயற்கை பேரிடரா நம்ம நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் அந்த ட்வீட் பண்ணுது. ஸோ வெப்ப அலை அப்படிங்கிறது இயற்கை பேரிடர் தானே, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் டைம் உச்சபட்ச வெயில் இருக்கிற நேரத்தில் இருக்கும் பொழுது அது எப்படி தாக்கத்தை கொடுக்குன்னு பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா நிச்சயமா வெப்ப அலைங்கிறது ஒரு இயற்கை பேரிடர் தான். எப்படி புயல் ஒரு இயற்கை பேரிடரோ மழை ஒரு இயற்கை பேரிடரோ அதே மாதிரி நான் திரும்ப சொல்றது மின்னல் இடி மின்னலும் ஒரு இயற்கை பேரிடர் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, இடி மின்னல் காரணமாக தான் அதிக உயிரிழப்புகள் இந்தியாவில் ஏற்படுது இயற்கை பேரிடரை பொறுத்த வரைக்கும். இப்போ யாராவது நீங்க போய் கேட்டீங்கன்னா எந்த இயற்கை பேரிடர்னால உயிர் ஜாஸ்தியாக போகும் அப்படின்னா அவன் பல பேர் புயல்னு சொல்லுவாங்க, வெள்ளம் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இடி மின்னல் தாக்கி தான் அதிக உயிரிழப்புகள் இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்படுகிறது. ஸோ அதே மாதிரி
வெப்ப அலையும் ஒரு இயற்கை பேரிடர். ஸோ இப்போ மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெளியில் வேலை செய்கிறாருன்னா 45-46 டிகிரியில் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாகுது. வந்து இப்போ தண்ணி குடின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப 12வது மாடி 14வது மாடியில் வந்து கட்டணம் கட்டுற இடத்துல போயிட்டு அவர் வந்து திரும்ப நின்று தண்ணி குடிக்க முடியுமா அப்படின்னா அந்த கேள்வியை நம்ம கேட்டாகணும். ஏன்னா வந்து நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து ஒரு வேலை செய்கிறப்ப வந்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு டார்கெட் வருது, ஒரு ப்ரெஷர் வருது. அப்போ என்ன வந்து அடிக்கடி போய் ஒருத்தருக்கு தண்ணி குடிக்க சொல்ல முடியுமான்னா அவர் கட்டட மேஸ்திரியும் யோசிப்பார், வேலை நம்ம பார்க்குறதா இல்லை தண்ணி குடிக்க சொல்கிறதான்னு. ஸோ இதன் காரணமாக தான் வந்து யோசிச்சு தான் சொன்னது, ஓகே கவர்மெண்ட்டாக இதை சொன்னால் வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் சொன்னது. குறிப்பாக நீங்கள் சொல்லும்பொழுது கட்டிட தொழிலாளர்கள் அந்த மாதிரியான மெயின் விஷயம் சொன்னாலும் காவல்துறையினர், போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. அது கம்பல்சரியா நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு? கவர்மெண்ட் அதை எப்படி யோசிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன்று வேணா பண்ணலாம். ஆக்சுவலாக என்னன்னா வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் வந்து காவல்துறை வந்து ஒரு கொடை இருக்கு, நிச்சயமா அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, இதை திரும்பவும் ஸ்பிளிட் பண்ற மாதிரி டியூட்டிஸும் பார்க்கலாம். ஆனாலும் வந்து காவல்துறைங்கிறது வந்து டைம் கிடையாது, 24 மணி நேரமும் அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து தொடர்ந்து வரிசையாக 7-8 நாள் 10 நாள் தொடர்ந்து பார்க்காம ஒரு 4-5 நாள் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் பார்க்கறது, ஒரு கம்பல்சரியா ஒரு 5 நாள் பார்த்தாங்கன்னா ஒரு 2 நாள் ஆஃப் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த அதீத வெப்ப அலை காரணமாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இருந்து அவங்க தற்காத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தளவிற்கும் பல்வேறு அந்த வழிகாட்டு முறைகள் கொடுத்திருந்தாலும் கூட குறிப்பாக கட்டிட தொழிலாளர்கள் போன்ற கடுமையான வெயிலில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் மாற்றத்தை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் குறிப்பாக வானிலை ஆய்வாளர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.